தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல ஆடி கிருத்திகை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆடி கிருத்திகை 6 முகனை இப்படி வழிபட்டால் இனி அல்லல்கள் இல்லை. தத்துவ வழிபாட்டு முறை. ஓராண்டின் 12 கிருத்திகை நட்சத்திரங்கள் வந்தாலும் 3 கிருத்திகை நட்சத்திரங்கள் சிறப்பானவை. ஒன்று தை கிருத்திகை, 2வது திருக்கார்த்திகை தீபத் திருவிழா, 3வது ஆடி கிருத்திகை. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வருவதுண்டு. முருகப்பெருமானை வழிபட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் கிருத்திகையே என்கின்றன சாஸ்திர நூல்கள். கிருத்திகையில் கார்த்திகேயனை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பார்கள் பெரியோர்கள். எனவே முருக வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த தினமாக கிருத்திகை நட்சத்திரம் திகழ்கிறது. ஓராண்டில் 12 கிருத்திகை நட்சத்திரங்கள் வந்தாலும் 3 கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சிறப்பு வாய்ந்தவை. ஒன்று உத்திராயண புண்ணிய காலம் எனப்படும் தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை. அடுத்து கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்கார்த்திகை. 3வது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இந்த 3 கிருத்திகை நாட்களிலும் முருகப்பெருமானை வழிபட்டால் சகலவிதமான கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்வில் நன்மைகள் பெருகும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை வரும் திங்கட்கிழமை 29/7/2024 அன்று வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் வரம் பெறலாம் என்பது குறித்து பார்ப்போம். கிருத்திகை என்பது 6 நட்சத்திர கூட்டங்களின் பெயர். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களே கிருத்திகை நட்சத்திரங்களாக திகழ்ந்து ஒளி வீசுகிறார்கள். முருகப்பெருமான் தன் தாயின் மேலாக போற்றும் கார்த்திகை பெண்களின் தினத்தில் முருகனை 6 முகனை வழிபட்டால் முருகன் அருள் பன்மடங்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு தாமரை மலர்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டிய தினமும் இது. காரணம், கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். சூரியனுக்குரிய மலராக திகழ்வது தாமரை. தாமரை மலரை பக்தியோடு முருகனுக்கு சமர்ப்பித்தால் 6 முகனின் அருளோடு சூரிய பகவானின் கடாட்சமும் நமக்கு கிட்டும். சூரியனே ஆரோக்கியத்திற்கு அதிபதி. கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருள் கிடைத்து நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம். தீராத நோய் நொடிகளும் ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டினால் தீரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானை பாடி பரப்பியவர் அருணகிரி பெருமான். அவர் 6 முகனை பாடும் அழகே தனி. 6 முகனின் ஒவ்வொரு முகமும் எப்படிப்பட்டது, அவை என்ன தொழில் செய்கின்றன என்று அவர் பாடும் திருப்புகழ் அனைவரும் அறிந்த ஒன்று. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இந்த பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, மயில் மீது ஏறி திருவிளையாடல்கள் புரிந்து அருள் செய்வது ஒரு முகம். ஈசனுக்கு சுவாமி மலையில் ஞான உபதேசம் செய்து திருவிளையாடல் புரிந்தது ஒரு முகம். முருகனின் அடியார்களின் வினைகளை தீர்ப்பதற்காகவே காத்திருக்கும் ஒரு முகம். கிரௌஞ்சம் முதலான குன்றுகள் உடைத்து சுக்குநூறு ஆக்கும் வண்ண வேல வீசி அசுரர்களை வதைத்தது ஒரு முகம். வள்ளியை மனம் புரிந்தது கொண்டது ஒரு முகம். அருணாச்சலம் எனப்படும் திருவண்ணாமலையில் அமர்ந்த பெருமானான முருகப்பெருமானே நம்மை காத்தருள்வார். இப்படி 6 முகங்களின் தன்மைகளை பாடியுள்ளார். இப்படி முருகன் வழிபாட்டில் பொருள் உணர்ந்து அவரை ஆடி கிருத்திகை நாளில் வழிபடுவது மிகவும் விசேஷம். ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானின் ஆலயங்கள் களைகட்டும், பால்குடங்களும் காவடிகளும் நிறைந்து காணப்படும். எனவே இந்த அற்புதமான நாளில் ஆலய தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவதும் சிறப்பு. காலை எழுந்ததும் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி முருகப்பெருமானை துதித்து வழிபடுவது விசேஷமாகும். இயலாதவர்கள்
ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு வழிபட்டாலும் போதுமானது. பொதுவாக விரதம் என்பது முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். வீட்டில் முருகப்பெருமானை வழிபட விரும்புபவர்கள் முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகங்களுக்கு மாலை சாற்றி சடாட்சர மந்திரமான சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் வகுப்பு, வேல் மாறல் பாராயணம் ஆகியவற்றையும் மேற்கொள்ளலாம். அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் மல்லிகை, சிவப்பு அரளி மலர்கள், தாமரை. நிவேதனம் வீட்டில் சமைக்கும் அன்னத்தையே நிவேதனமாக செய்யலாம். அவல் பாயாசம் செய்தும் நிவேதனம் செய்வது சிறப்பு. ஆடி கிருத்திகையில் 6 முகனை வழிபட்டால் வாழ்வில் அல்லல்கள் அகலும் என்பது ஆன்றோர்களின் நம்பிக்கை. எனவே முருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.